அபி நிச்சயம் இல்லை. அனிதாவை காதலிச்சேன். ஆனால் கவிதாவை ரொம்ப ஆழமாக காதலிக்கிறேன். கவிதா இல்லாதப்போ வேற யாரையும் மனசு நினைக்க மாட்டேங்குது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய மனசு நிரந்தரமாக கவிதா கிட்டே அடக்கமாகிடுச்சு. மாறும்னு தோணலை. பரணி அபியின் தோளில் கை வைத்தான். கவிதா உன்னை புரிஞ்சுப்பா, உன்னை தேடி வருவா. ஆனால் நீ மனசு விட்டுடாம காத்திருக்கணும். அபி அவளுக்காக காத்திருக்க தயாரா இருக்கேன். பரணி உனக்கு புது அசிஸ்டன்ட் மாயா நாளைக்கு உன்னை வந்து பார்ப்பாள். அபி எதுக்கு லேடி? பரணி விவேக்கை விட திறமையானவள். உனக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கோ. அபி தூ வெளியே போ. பரணி சிரித்து கொண்டே நாளைக்கு ஜாயின் பண்ணிக்குவா, கவலைப்படாதே. நீயே நினைச்சாலும் அவள் கல்யாணத்துக்கு ஒப்புக்க மாட்டா என்று சொல்லி கிளம்பினான். மாயா அழகிய பெண்ணிவள், ஆனால் படு சுட்டி. அபிக்கு அவளை பார்த்ததும் பிடித்து போனது. மாயாவை தன்னுடைய அசிஸ்டண்டாக அமர்த்தி கொண்டான். அனிதாவை அபி வீட்டில் இருக்க வைத்து கொண்டான். அவள் வீட்டில் இருப்பதால் அபி வீட்டுக்கு போகாமல் ஆஃபீஸில் தங்கி கொண்டான். பல நாட்கள் அனிதா அபியை பார்க்க வந்தால் மாயாவே பேசி அனுப்பிவிடுவாள். அனிதா, மாயா ப்ளீஸ், ஒரு முறை அபிக்கிட்டே பேசிட்டு போயிடுறேன். மாயா, ஆனால் அவர் இப்போதான் வெளியே போனார், வந்ததும் ஃபோன் பண்ணட்டுமா? அனிதா, வீட்டுக்கு வர சொல்லு மாயா. மாயா, நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பாஸ் வந்துட்டார்னா உடனே தகவல் சொல்லிடுறேன். அனிதா ப்ளீஸ் என்று கெஞ்சிவிட்டு கிளம்புவாள். ஒரு நாள் வாய் விட்டு மாயா அபியிடம் கேட்டே விட்டாள். மாயா, பாஸ் நீங்கள் ஏன் வீட்டுக்கு போகிறதில்லை? அபி, அவசியமில்லை, அதனால் போவதில்லை. மாயா, அனிதா மேடம் வந்துட்டு போனாங்க. அபி, அனிதான்னு சொல்லு போதும். அவளுக்கு நினைவு தப்பி போச்சு. ஆனால் அவளோட நான் தங்கினா அவளுக்கு கெட்ட பேர் வந்துடும். அதனால் இனி அவள் வந்தா அவளை என்னிடம் வராமல் நீயே பேசி அனுப்பிடு. ஆனாலும் எப்பாவது ஒரு முறை வீட்டிற்கு சென்று அவளை பார்த்துவிட்டு உடனே வெளியேறி விடுவான். அபியை சுற்றி என்ன நடந்தது என்பது புரியாத புதிராகவே இருந்தது. அபி தன்னுடைய பழி வாங்கும் எண்ணத்தை கையில் எடுத்தான். மாயாவிடம் சில வேலைகளை கொடுத்தான். கோகுல் திடீரென அபிக்கு போட்டியாக ரியல் எஸ்டேட் தொழிலில் இறங்க நினைத்தான். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வடிவமைத்தான். மொத்தம் 100 பகட்டான பங்களா கட்டி விற்க நினைத்தான். முதலீடு 100 கோடியாக இருந்தாலும் வரவு 2 மடங்காக இருக்கும். எண்ணிலா கற்பனைகளுடன் ஒப்புகை லஞ்சம், கொஞ்சம் தரமற்ற மூலப்பொருட்கள், சில பல சட்டவிரோத வேலைகளை செய்தான். அதை முழுவதும் மாயா அபியிடம் சாட்சியங்களுடன் ஒப்படைத்தாள். மாயாவை அந்த ப்ராஜெக்ட் முடியும் வரை ஃபாலோ செய்ய சொல்லி 2 வருடங்கள் காத்திருந்தான். அபி அவனுடைய வீடு ப்ராஜெக்ட் முடிந்ததும் இந்த விஷயங்களை சட்டத்தின் முன் வெளிச்சமாக்கி அவனை நிலைகுலைய வைக்க நினைத்து ப்ராஜெக்ட் முடிய 2 வருடங்களாக காத்திருந்தான். ஆனந்த் முற்றிலும் அபியுடன் பேசுவதை தவிர்த்து விட்டார். ஆனால் அவனுக்கு தெரியாமல் கவிதாவை அடிக்கடி சந்தித்து வந்தாள். கவி, அப்பா எதுக்கு இப்படி முடியாமல் அங்கே இங்கேன்னு அலையிறீங்க? ஆனந்த், வேற எதுக்கு, உன்னோட பாட்டுக்கு தான். கடைசி காலத்தில் உன்னோட பாட்டை கேட்டுட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது மாதம் ஒரு முறை தான் நீ எனக்கு பெர்மிஷன் கொடுத்து இருக்க உன்னை பார்க்க. கவி, அதுக்காக தினமும் ஆஸ்திரேலியா வந்து போக முடியுமா? நீங்கள் இங்கே வர்றது உங்கள் மகனுக்கு தெரியாது தானே? ஆனந்த், எங்கே உளறிடுவோன்னு அவனை பார்த்து பேசுகிறத கூட நிறுத்திட்டேன். கவிதா, நீ கொஞ்சம் அவனோட பேசக்கூடாதா? கவி, இல்லை, எனக்கு என்னமோ கொஞ்சம் வெறுப்பாக இருக்கு. சரி விடுங்க, என்ன பாட்டு பாடட்டும்? ஆனந்த், அவன் மனசு முழுக்க உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். கவி, அப்பா, நான் உங்ககிட்டே பல முறை சொல்லி இருக்கேன். உங்கள் மகனை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் இனி இங்கே வர வேண்டாம். ஆனந்த், பேசலை. உனக்காக குடும்ப சொத்தை கூட அவன் கோகுலுக்கு எழுதி கொடுத்துட்டான். கவி, அப்பா. ஆனந்த், சரி சரி, ஏதோ ஒரு பாட்டு பாடு. கவிதா பாட ஆரம்பித்தார். ஆனந்த் அவருடைய ஆட்கள் மூலம் கவிதா இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டாலும் அதற்கும் 1 வருடம் ஆனது. எப்படியாவது இந்த பெண்ணை தன்னுடைய அபியுடன் சேர்த்து வைக்க வேண்டும். ஆனால் அனிதா என்ற ஒரு தொந்தரவை அபி தன்னுடன் வைத்திருக்கிறான்.
அதனாலும் அவரால் அபியை மன்னிக்க முடியவில்லை. எப்படி கவிதாவை சமாதானப்படுத்தி அவருடன் அழைத்து செல்வது என்பதும் அவருக்கு புரியவில்லை. கவிதா ஆஸ்திரேலியா பறந்து வரும்போது கர்ப்பமாக இருந்தாள். அவளுக்கு அழகிய பெண் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையின் அப்பாவே அவளை கைவிட்டதால் அந்த குழந்தையை பற்றி யாருக்கும் சொல்லிக் கொள்ளவில்லை. அந்த அழகு குட்டிக்கு 1 வருடமும் 3 மாதமும் முடிந்திருந்தது. ஆனால் உங்கள் குடும்ப வாரிசு என்று ஆனந்திடம் கவிதாவால் சொல்ல முடியவில்லை. அதனால் குழந்தை கருவிலேயே கலைந்து விட்டதாக சொல்லி இருந்தாள். கவி தன்னை தானே மேம்படுத்தி கொண்டாள். சினிமாவில் பின்னணி பாட்டு, பெரிய நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டர் வேலை, அண்ணனுடன் சேர்ந்து சில தொழில் மற்றும் வானொலியில் பெண்களுக்கான சுய முன்னேற்றம் மற்றும் அறிவுரைகள் என்று அவளின் ஈடுபாடு பெரிய அளவில் இருந்தது. இதை தவிர பெண் குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட விதவை பெண்களுக்கு உதவிக்கரங்கள் கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் எதுவும் வெளியே தெரியாமல் அமைதியாக செய்து கொண்டிருந்தாள். அபி சுத்தமாக கவிதா ஈடுபடும் எதுவும் அவன் கேட்டதில்லை. ஒரு நாள் அபி வெளியே சென்று கொண்டிருக்கும் போது கார் பிரேக் டவுன் ஆகிவிட டிரைவரை காரை சரி செய்து எடுத்து வர சொல்லி ஒரு டாக்ஸி பிடித்து அவனுடைய ஆபீஸ் கிளம்பினான். அந்த டாக்ஸியில் FM ஓடிக்கொண்டிருக்க அந்த குரலை கேட்டான். அபி இது டிரைவர் சார், FM சார். அபி அவங்க பேசுகிறவங்க குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. டிரைவர் அவங்க குரல் எல்லா இடத்திலேயும் ஒலிக்குது. அவங்க ஒரு பின்னணி பாடகி. இந்த நேரத்தில் மட்டும் அவங்களோட நிகழ்ச்சி நடக்கும். ரொம்ப பிரசித்தம். பெண்கள் சுய முன்னேற்றம் பற்றி நிறைய பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. இடையிடையே பாடுவாங்க. அபி அவங்க பேரு? டிரைவர் கவிதாயினி ஸ்ரீனிவாசன். அதற்குள் கவிதா பாட்டு பாட அபி அந்த குரலில் நெஞ்சை பிடித்து கொண்டான். கவி டிரைவரிடம் என்ன சேனல்? அவர் சேனல் பெயர் சொல்லியதும் அங்கே போகலாம். டிரைவர் சார் அது ரொம்ப லாங். அபி எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். இல்லை என்னோட BMW கார் தரேன். சீக்கிரம் போ. கவிதா நீ எப்படி இருக்கே? எப்போ இந்தியா வந்தே? குழந்தை எப்படி இருக்கு? ஐயோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. உன்னை பார்க்கணும் கவிதா. டிரைவர் சில மணித்துளிகளில் ரேடியோ ஸ்டேஷன் முன் நின்றான். அபி தன் உடையை சரி செய்து கொண்டு சேனல் உள்ளே சென்றான். கவிதாவை பற்றி விசாரித்ததும் அவங்க வெளிநாட்டிலிருந்து அனுப்புகிறாங்க சார். அபி எந்த ஊரில் இருக்காங்க? தெரியலை சார். அபி எப்படி காண்டாக்ட் செய்வீங்க? உங்களுக்கு அவங்க ஃபோன் நம்பர் கிடைக்காது சார். அபி ஃபோன் செய்தான். மாயா கவிதாவை பற்றி எனக்கு விவரம் வேணும். மாயா எந்த கவிதா சார்? அபி என்னுடைய மனைவி. 2 வருடங்களுக்கு பிறகு அவள் குரலை கேட்டதும் அபி தன்னுடைய சுய நினைவில் இல்லை. விவாகரத்து கவிதா கேட்டாலே தவிர அபி கையெழுத்து போடவில்லை. அவனுக்கு கவிதா வேண்டும். அவனை பற்றி எல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். அபி கூகுள் செய்தான். கவிதா பாடிய பாட்டுக்கள் எல்லாம் வரிசையாக வந்தன. கவிதா யூ ஆர் கிரேட். காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டு அவளுடைய பாட்டுக்களை கேட்டு கொண்டிருந்தான். அதை கேட்க கேட்க அவளுடன் இருப்பது போல பிரமை ஏற்பட்டது. அனிதாவோ அபியிடமிருந்து விலகி கொண்டிருப்பதாக எண்ணி ஆபீஸில் நுழைந்தாள். அனிதா அந்த ஆபீஸில் நுழைவதை கேமரா மூலம் பார்த்த மாயா நேராக அபியின் அறைக்குள் நுழைந்தாள். அபி அவளுக்காக காத்திருந்ததை போல, மாயா கவிதா பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? மாயா பாஸ் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா உறுதி செய்துக்குவேன். அபி ஏன் உனக்கு சந்தேகம்? இதோ இந்த பாட்டு பாடி இருக்காங்களே அவங்கதான் என்று கேட்டுக்கொண்டிருந்த பாட்டை அவள் கேட்பதற்காக ஒரு பக்கத்து ஹெட்போனை அவள் காதில் வைத்தான். அனிதா யாரிடமும் கேட்காமல் அபி ரூமுக்கு வந்தாள். அவளை யாரும் தடுக்கவும் இல்லை. ஏனென்றால் மாயா தெளிவாக அங்கு அனைவரிடமும் சொல்லி இருந்தாள் தடுக்க கூடாதென்று. அனிதா கதவை வேகமாக திறக்க மாயா குனிந்து அபி கேட்டுக்கொண்டிருந்த பாடலை கேட்க திடீரென கதவு திறந்த சத்தம் கேட்டு பயந்து விழுவதை போல அபியின் மடியில் விழுந்தாள் மாயா. இதை சற்றும் எதிர்பாராத அபி மேலே விழுந்த பெண்ணை தூக்கி நிற்க வைக்க அது ஒன்றே அனிதாவின் சந்தேகத்துக்கு போதுமாக இருந்தது. அனிதா அபி என்ன செய்கிறீங்க?
அபி ஏன் நீ பார்க்கலையா? இப்போ இங்கே எதுக்கு வந்தே? அபி அவளுக்கு விளக்கம் கொடுக்க தேவை இருப்பதாக நினைக்கவில்லை. அனிதா அபி இதனால தான் வீட்டுக்கு வருவதில்லையா? அபி எதனால? என்ன புரியலை? அனிதா அபியை நெருங்கினாள். வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க கேட்கிறது எல்லாம் தருகிறேன் என்று அவனை காமத்துடன் அணைத்தாள். அபி அருவருத்து வேகமாக அவளை தள்ளிவிட்டார். அனிதா என்னை யாரும் தொட்டா எனக்கு பிடிக்காது. ஒரு 12வது படி என்று ஏதோ சொல்ல வந்தான். என்னை என்ன சொல்லி கூப்பிட்டே? அனிதா உதட்டை கடித்து கொண்டாள். யூ என்று அழைக்காமல் அபி என்று அழைத்ததை எண்ணி வருந்தினாள். அபி மாயாவை பார்த்து என்னை என்ன சொல்லி கூப்பிட்டாள்? மாயா அபின்னு கூப்பிட்டாங்க சார். அபி அனிதா உனக்கு இப்போ 12வது படிக்கிற பெண்ணோட நினைவு மட்டும்தான் இருக்கு. ஆனா இப்போ ஒரு பெரிய பொம்பளை பேச தயங்குற வார்த்தைகளை பேசுகிறே என்றதும் அனிதா மயங்கி விழுந்து வலிப்பு வர அவளை ஹாஸ்பிட்டல் அழைத்து கொண்டு ஓடினான். மாயா ஃபோன் செய்தாள். பேபி என்ன சொல்லற? உன்னோட புருஷன் உன்னோட விவரம் கேட்கிறார், சொல்லிடட்டுமா? அவ உங்களையே நினைச்சிட்டு இருக்கான்னு. கவி ஏய் உனக்கு பயம் போயிடுச்சு போல இருக்கு. மாயா சாரி பேபி, சீக்கிரம் ரூட் கிளியர் பண்ணு, இல்லே நான் வேற பிளான் போட்டுடுவேன். எனக்கும் கிட்டத்தட்ட 30 வயசாகிடுச்சு. கவி சந்தோஷ் என்று சத்தமாக அழைத்தாள். மாயா வேண்டாம் வேண்டாம், நீ சொல்வதை செய்யறேன். கவி அந்த பயம் இருக்கட்டும், இல்லைனா என்னோட அண்ணனுக்கு வேற பொண்ணு பார்த்திடுவேன். மாயா அந்த கூனி அனிதாவை விட நீ மோசம். கவி சந்தோஷ். மாயா சரி சரி, ஒன்றும் சொல்ல மாட்டேன். செல்ல குட்டிகள் எப்படி இருக்காங்க? மாயா என்னோட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறே? கவி தலைவர் எனக்கு என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் அவரோட தப்பு என்னன்னு அவருக்கு தெரியும். மாயா சரி, எதிலிருந்து ஆரம்பிக்கட்டும்? கவி அனிதா என்ன செய்யறா? மாயா ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்கா. உன்னோட புருஷன் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காரு. கவி சரி ஒன்று செய், அந்த கோகில் பற்றி நாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்தோம் தானே, அதை வச்சு என்னோட ரேப் சீன் வீடியோ முழுசும் காட்ட சொல்லு. அதை தெளிவாக அபி பார்க்கணும். மாயா நான் மட்டும் போகட்டா, இல்லை அபியை கூட்டிட்டு போகட்டா? கவி இரு நான் வரேன். என்னோட அபியை என்னை வச்சு மிரட்ட என்ன துணிச்சல் இருக்கணும்? 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். ஆனால் நான் வருவது அபிக்கு தெரியக்கூடாது. மாயா அப்புறம் நான் இப்போ ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு. கவி என்ன வீடியோ? மாயா உன்னோட புருஷனோட நான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி நீ நடி. கவி இடைமறித்து உனக்கு இரு. அண்ணா இந்தாங்க, மாயா ஏதோ பேசணுமாம். மாயா நடுங்கினாள். சந்தோஷ் குரல் கம்பீரமாக ஒலித்தது. சொல்லு மாயா, ஏதோ 2 பேரும் பேசிக்கிறீங்க. சரி கேர்ள்ஸ், சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. அங்கே எல்லாம் ஓகே தானே? மாயா எல்லாம் ஓகே சார். சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா? சந்தோஷ் என்ன கேள்வி? இல்லைன்னு சொன்னால் நீ என்ன பண்ண போறே? மாயா சாரி சார். சந்தோஷ் சரி, தங்கச்சிக்கு புருஷனை பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு போல இருக்கு, அதனால அவ அங்கே வரா, பார்த்துக்கோ என்றான் கவிதாவை பார்த்து சிரித்து கொண்டு. மாயா சார் நீங்க வரீங்களா? எனக்கும் உங்களை. சந்தோஷ் என்ன வளர்ற? என்ன வேலையோ அதை மட்டும் பாரு சரியா? மாயா எதிர்பார்த்தது தானே. சரி ஃபோன் வைத்தாள். இவளே என்னை அனிதா முன்னாடி நடிக்க சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட இப்படி கோர்த்து விட்டுட்டா. இந்த மனுஷனுக்கு கோபம் இல்லாமல் பேசவே தெரியாதா? தங்கச்சினா மட்டும் வாய் சிரிச்சிட்டே இருக்கும், மற்றவர்களை மனுஷியாக கூட மதிக்கிறது இல்லை. முதல்ல இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை டார்ச்சர் பண்ணுறேன். யார் கண்டா நாத்தனா டார்ச்சர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. கவிதா பல விஷயங்களை துப்பு துலக்கி விட்டாள். அந்நிய மண்ணில் இறங்கிய நாள் முதல் தன் மனதில் யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொன்றாக யோசிக்க அபி ஏமாற்றப்பட்டு இருக்கிறான் என்று புரிய ஆரம்பித்தது. அபி எப்பவும் வாக்கு தவறுபவன் இல்லை. ஆனால் ஏன் அன்று விவேக் அபி சொல்லியதாக என்னை அபாசன் பண்ணிக்கொள்ள கட்டாயப்படுத்த வேண்டும்? சந்தோஷ் மூலம் விவேக்கை சந்தித்து இதை பற்றி கேட்டறிய முற்பட்டாள். ஆனால் அன்றே விவேக் ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததை எண்ணி வியந்தாள். விவேக் அபிக்கு பாதுகாப்பாக பல வருடங்களாக இருந்தவன். அவன் தானாக கவனம் தவறி ஆக்சிடென்ட்டில் மாட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவனை ஏதோ ஒன்று திசை திருப்பி உள்ளது. என்ன அது?
இறுதியாக மாயா தன்னுடைய அண்ணன் சந்தோஷை ஒருதலையாக காதலித்து வருபவள். அண்ணனின் அசிஸ்டன்ட், வெளிநாடுகளில் இருக்கும் கம்பெனிகளை நிர்வகித்து வருபவள். அண்ணனிடமிருந்து மாயாவை கடன் வாங்கினாள். பரணி மூலமாக அபியுடன் சேர்ப்பித்தாள். மாயாவை வைத்து நிறைய கேள்விகளுக்கு விடை பெற்று கொண்டாள். இந்த வேலை செய்வதற்கு சந்தோஷ் லஞ்சமாக கொடுப்பதாக மாயாவிடம் வாக்கு கொடுத்துவிட்டாள். ஆனால் சந்தோஷோ எனக்கு தங்கை மற்றும் தங்கையின் குழந்தைகள் போதுமென்று இருக்கிறான். விவேக் அம்மா மற்றும் மனைவிக்கு நடந்த கடத்தல் சம்பவத்தையும் ஆராய்ந்து யார் காரணமாக இருக்கும் என்று கண்டுகொண்டாள். விவேக் அம்மாவையும் மனைவியையும் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து கொண்டாள். விவேக்குக்கும் ஒரு பெண் குழந்தை. இருவரும் ஒன்றாக கவிதாவின் மகள்களாக வளர்கிறார்கள்.